திருவண்ணாமலை நகரம் அப்படின்னு சொன்னா, ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக நகரமாக அறியப்படக்கூடிய ஒரு நகரம். அப்போ திருவண்ணாமலை நகரம் ஆன்மீக நகரம் இல்லாம, வரலாற்று ரீதியாக நெறைய ஆவணங்கள் வந்து நீங்க நெறைய இப்போ இந்த நடுகல்களா இருக்கலாம், ம். நீங்க கல்வெட்டுகளா நெறைய நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இப்படி இந்த இந்த கல்வெட்டுகள் ஆய்வின் அடிப்படையில, திருவண்ணாமலை எவ்வளவு முக்கியமான ஒரு நகரம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல? நிச்சயமா. திருவண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான நகரமா இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. 100 ஆண்டுகளா ரொம்ப பிரபலமா பேசுறோம். ஆ திருவண்ணாமலைக்கு இந்த முக்கியத்துவம் வர்றதுக்கு முதல் காரணம் வந்து இதனோட லேண்ட்ஸ்கேப் நில அமைப்பு தான். ஏன் திருவண்ணாமலை வந்து மத்த ஊருங்கள விட ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு 3 காரணம் அல்லது 4 காரணங்கள சொல்லலாம். 1, இங்க இருக்கிற ஒரு மலை. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி தான். திருவண்ணாமலைங்கிறது பார்க்க தனியா இருந்தாலும், இது கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி. பர்வதமலை இதெல்லாமே அதனோட மலை தான். அந்த மலை இருக்கிற இடங்கள்ல ஒரு பெரிய நகரம், ஒரு ஊர் உருவாகி, அந்த ஊர்ல ஒரு பெரிய கோயிலும் உருவாகி, அந்த ஊர்ல ஒரு பெரிய காடும் மலைக்கு மேற்கு பக்கம் உருவாகி, அந்த காடு, மலைய சேர்த்து சுத்துற மாரி ஒரு வழியும் உருவானது வந்து ஒரு இயற்கையோட கொடை. இது 4ம் கோயின்சிடென்ட் ஆகுற ஒரு ஊர் தமிழ்நாட்டுல கிடையாது. இயல்பா இதுக்கு முன்னாடி ஒரு தடவ நான் பார்த்தேன். எந்த ஊர் எடுத்தாலும் இதுல 1ஓ 2ஓ தான் கிடைக்கும். இப்போ மதுரைன்னா கோயில் மட்டும் தான். திரு நம்ம திருச்சீரளவைன்னு சொல்றது திருச்செந்தூர்ல போனோம்னா கடலும் கோயிலும் கிடைக்கும். பழனில போனோம்னா மலை, இயற்கையான அமைப்பு இருக்கும். ஆனா இந்த 4ம் கிடைக்கிற ஒரு ஒரு நில அமைப்பு நமக்கு கிடைச்சது. இது திருவண்ணாமலையை பல்மடங்கு அதனோட பெருமையை உயர்த்ததுக்கு காரணம்ன்றது நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு அழகியலான ஒரு ஒரு காட்சி கிடைக்கிறது திருவண்ணாமலை தான். இந்த காட்சி நமக்கு இல்லை, திருஞான சம்பந்தர் காலத்திலிருந்தே இதை பார்த்து வியந்து அழகான அந்த வரிகள்லாம் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு 1400 ஆண்டுகளாகவே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலை தான் அதனோட பிரதானம். அதுலேருந்து தான் மற்றதெல்லாம். இன்னொன்று திருவண்ணாமலை வந்து நம்ம வரலாற்று ரீதியில் திருவண்ணாமலைக்கு நமக்கு முதல்ல எவிடன்ஸாக கிடைக்கிறது வந்து வரலாற்று ரீதியில் இலக்கியங்கள்லேருந்து தான் கிடைக்குது. திருஞான சம்பந்தரோட தேவாரம் தான் நமக்கு வந்து திருவண்ணாமலை அப்படின்ற ஊர் பற்றிய முதல் தரவாக கிடைக்குது. அவரோட காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, அதாவது 650க்கு பிறகு. அவர் காலத்தில் தான் திருவண்ணாமலை பற்றி அவர் பதிக்கம் பாடியிருக்காரு. அந்த பதிக்கத்தில் திருவண்ணாமலையை இறைவனாக நினச்சி பாடியிருக்காரு. அந்த மலையோட இயற்கை அமைப்பு, அங்கே மேகம் திரண்டு நிற்கிறது, அதில் வந்து அருவி மாதிரி வரக்கூடிய தண்ணீர், அங்கு ஆணிரைகள் இருக்கிறது உட்பட அவர் ரொம்ப தெளிவாக அந்த காட்சிகளெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த ஆணிரைகள் அல்லது அந்த மாதிரியான ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு கிராமம் போல இருந்த இந்த திருவண்ணாமலைக்கு அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய தன்றாம்பட்டு செங்கம் பகுதியில் இவருக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு பெரிய அளவிற்கான இனக்குழுக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி இருந்திருக்கு. ஸோ அந்த தன்றாம்பட்டு செங்கம் இந்த அது எந்த பகுதினா ஜவ்வாது மலைக்கும் கல்வராயன் மலைக்கும் இடைப்பட்ட ஒரு கணவாய். இந்த கணவாய் வரலாற்று நோக்கில் எப்படி பார்க்கணும்னா, தொண்டை மண்டலத்துக்கும் தகடூர் நாட்டுக்கும் போகக்கூடிய ஒரு வழி. ஸோ அந்த காலத்தில் இந்த வழி கடந்து தான் தகடூர் நாடு போகணும். அதுவும் சங்க காலத்தில் புகழ்பெற்ற அதியமானோட நாடு. இது இங்கே சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை பாடிய காஞ்சிபுரம், திண்டிவனம் போன்ற வேறு மன்னர்கள் ஆண்ட பகுதி. இவங்க இங்கிருந்து அந்த பக்கம் போகணும்னா அந்த திருவண்ணாமலை வழியாகத்தான் போகணும். இது ஒரு பக்கத்து வழி. இன்னொன்று வந்து இந்த வடநாட்டுக்கு போகக்கூடிய இந்த ஆந்திர எல்லையிலேருந்து சோழ நாட்டுக்கு போகணும்னாலும் திருவண்ணாமலை வழியாக தான் போகணும். இப்போ திருப்பதி, வேலூர், போலூர் வழியாக நம்ம போகிறோமோ இந்த வழியெல்லாம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக நம்ம பயன்பட்டுக்கிட்டு இருக்கிற வழி. ஸோ வடக்கு தெற்காகவும் இப்படி மேற்கு கிழக்காகவும் 2 பக்கத்துக்கும் நடுவில் இந்த திருவண்ணாமலை இருக்குது. அதனாலேயோ என்னவோ இதுக்கு ஒரு நடுவில் நாடு அல்லது நடுநாட்டு தலமாகவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த நடுநாட்டு தலங்கிறதுக்கு நம்ம வந்து ஜியாகிரபிக்கலாக பார்த்தோன்னா ரொம்ப கரெக்டாக அமையும். அந்த பக்கம் சோழ நாடு, இந்த பக்கம் தொண்டை நாடு, இந்த பக்கம் தகடூர் நாடு, இந்த பக்கம் இந்த மாதிரி குறுநிலங்கள் மன்னர் ஆண்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மையமாக இருக்குது. அதனால் அது நடுவில் நாடு அப்படின்னும் சொல்கிறாங்க. நடுவில் நாட்டு தலமாக தான் இன்றைக்கும் தேவாரத்தில் குறிப்பிடுறாங்க. கல்வெட்டுகளும் அப்படி தான் சொல்லுது. ஸோ இந்த நில அமைப்பு ஒரு 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 கான்செப்டு. இந்த நில அமைப்பு எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய நகரங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே வணிக வழிப்பாதையாகவும் இருந்திருக்கும். இப்போ நமக்கே சில கல்வெட்டில் வந்து பெருவழின்னு சொல்லுவாங்க, வணிக வழியை பெருவழின்னு சொல்லுவாங்க. திருக்கோயிலூர் சென்ற பெருவழிக்கு மேற்கு கல்வெட்டிலே சொல்லுவாங்க. இந்த மாதிரி மைசாற்று பெருவழிக்கு மேற்கு, அந்த மாதிரி பெருவழின்னு சொல்லுவாங்க. பெருவழின்னாவே அந்த இடத்துல அரசர்கள், வணிகர்கள், அந்த குதிரைகள், பயணிகள் எல்லாருமே போகக்கூடிய ஒரு வழி. ஸோ அதனோட மையமாகவும் இது அமைஞ்சிருந்தது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நிலவியல் ஒரு பாயிண்ட் என்னென்னா, திருவண்ணாமலைக்கு மேற்கே இருக்கிற அந்த பகுதி முழுக்க ஒரு மாதிரி முல்லை நிலம். 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி ஒரு முல்லை நிலம். திருவண்ணாமலைக்கு இப்படி கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மருத நிலம்.
நான் சொல்கிற சங்க காலத்து அந்த 5 பிரிவில் இந்த 2 பிரிவும் இங்கே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்ததுன்றதுக்கு சான்று அப்படியே நமக்கு 1000 வருஷத்துக்கு வருது. நான் சொன்ன அந்த தண்டராம்பட்டு செங்கம் பகுதியில் இருக்கிற முல்லை நிலத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு சங்க இலக்கியமான மலைப்படுகடாம் பாடிய ஒரு இடம் இந்த ஜவ்வாது மலை, அவரோட நவீரமலை இன்னும் இப்போ ஓடுற சேயாருன்னும் அந்த பாடல்களில் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, மலைப்படுகடாமில் சொன்ன அந்த அந்த சேயாரும் அந்த நன்னன் பற்றியும் மலைப்படுகடாம் பற்றியும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கல்வெட்டுகளே அந்த அந்த வார்த்தைகள் இதே ஊரில் கிடைக்குது. செங்கம் ரிஷபேஸ்வரர் கோயில் கல்வெட்டில் மலைக்கடாம் பாட்டுண்ட அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். 13ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாங்க அந்த கோயிலை மலைகடாம் பாடின இந்த ஊர் தான் இது அப்படின்னு. 13ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை கல்வெட்டில் நல்லிசை கடாம் புனை நன்னன் வெற்பு, அந்த நல்லிசை அதாவது நன்னன் மலை இருக்கக்கூடிய கடாம் புனைந்த மலைப்படுகடாம் புனைந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை அப்படின்னு இங்கே ஒரு கல்வெட்டு வருது. சேயாறு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு பல்லவர் காலத்திலேயே வந்து இங்கே புல்லூர் செப்பேடுன்னு ஒன்று கிடச்சிது, நந்திவர்மன் காலத்து செப்பேடு. அதில் வந்து அந்த ஆற்றுக்கு பெயர் வந்து சேயாறு அப்படின்னு தான் இருக்கும். பிற்கால கல்வெட்டெல்லாம் செய்யாறுன்னு இருக்கும். அவர் காலத்தில் அது அந்த வழக்கு அப்படியே நிற்குது, சேயாறுன்னு சொல்கிறாங்க. ஜவ்வாது மலையில் பல இடங்களில் நவீரமலைன்ற பேர் அப்படியே இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. அதாவது இது சொல்கிறது மலைப்படுகடாம் கிமு அல்லது கிபி 1ஆம் நூற்றாண்டு. நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுலாம் 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நவீரமலைன்ற பேர் இருக்குது. 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேயாறு இருக்குது. 14 வரைக்கும் நன்னன் இருக்குது, மலைப்படுகடாம்ன்ற பேர் இருக்குது. இப்படி ஒரு சங்க இலக்கியம் பாடினதை கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகள் அப்படியே மக்கள் அதை கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் பக்தி ஆன்மீகமான செயல்கள் மக்கள் அந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருந்தாலும் அவங்கள மீறி அந்த செய்திகள் அதில் உள்ளே வந்திருக்கு. இப்படி ஒரு செய்தி நீங்கள் காஞ்சிபுரத்தில் போய் ஒரு தொண்டைமானை பற்றி ஒரு செய்தி எடுக்க முடியுமானா கஷ்டம்தான். இல்லை நீ கிடங்குன்னு சொல்லக்கூடிய இங்கே திண்டிவனம் கோயிலில் போயிட்டு நல்லிகோடனை பற்றி ஒரு வார்த்தை இருக்குதான்னா கிடைக்கல. ஆனால் திருவண்ணாமலையிலையும் செங்கத்துலேயும் இங்கே இருக்கிற கிராமங்கள்லேயும் இது ஒரு அழகான ஒரு 2000 வருட பாரம்பரியம் நமக்கு அப்படியே தொடர்ந்து கிடைக்குது. ஸோ அதுவும் இந்த பகுதிக்கான ஒரு விஷயம். நான் சொன்ன அந்த முல்லை நிலம் ஏன் சொல்கிறேன்னா, அப்போவே வந்து நன்னனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேல் நன்னன் அவர் பேர். நன்னன் செய் நன்னன்னு சொல்லுவாங்க, வேண்மான் நன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வேல் நாடு அது, அல்ல அந்த நாட்டை ஆண்டவர். அவரோட பேருக்கு முன்னாடி வேல்ன்ற முன்னொட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல் அப்படிங்கிற நன்னனோட ஆட்சி தொடர்ந்து இருந்தது அப்படிங்கிறது கல்வெட்டில் செங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய நடுகள் எல்லாம் இது வேல் நாடு, அதாவது கீழ்வேல் நாடு, மேல்வேல் நாடு அல்லது வேநாடு அப்படின்னு பராந்தக சோழன் காலத்து வரைக்கும் அரிதாரி மங்கலத்தில் பார்க்குற வரைக்கும் அந்த வேல் நாடு அப்படின்ற பேரோடவே வரும். அப்போ சங்க காலத்தில் இருந்த அந்த வேல் அல்லது குறுநில மன்னர் அல்லது வேலீரோட பகுதி வேல் நாடு, அது 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வேநாடுன்ற பேரில் இருந்தது. அது சரியாக பார்த்தோம்னா செங்கத்தில் இந்த பக்கம் மஷார், அரிதாரிமங்கலம், காஞ்சி இப்படியே ஒரு திருவண்ணாமலை வரலது, திருவண்ணாமலைக்கு மேற்கு அப்படியே அது வளைஞ்சி அந்த தென்பண்ணை ஆற்றோட கரையோரங்களிலே கருங்காலிப்பாடி, தாழையூத்து இந்த பகுதியெல்லாம் வேல்நாடுன்ற பேரில் வெவ்வேறு பேரில் வரும். இது வந்து கீழ்வேல் நாடு கிழக்கு பக்கம், தென்வேல் நாடு கருங்காலிப்பாடி, அந்த பக்கம் நீப்பத்துறை இந்த பகுதியெலாம் வந்து மீவேல் நாடு மேற்கு பகுதி. ஸோ இப்படி அழகாக அந்த பகுதியில் நடுகளில் அந்த கல்வெட்டுகளை சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்க. இதே போல் நிறைய வேலியர்கள்லாம் இருந்த பகுதி தான் இதே தண்டராம்பட்டு பகுதியில். அங்கே போனோம்னா மீகொன்றை நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த நான் சொல்கிறது 5, 6, 7 நூற்றாண்டில் இருந்த நாட்டுப்பிரிவு. அந்த மீகொன்றை நாட்டில் வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இது போடுது இல்லையா, வேலூர்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போவோம். அது ஒரு வேலீர் இருந்த ஊர் அல்லது வேலீர் ஆண்ட ஊர், வேலூர்ன்ற பேர் அங்கே இருக்குது. கோவலூர் நம்ம சொல்கிறோம். இந்த தண்டராம்பட்டு பகுதி வந்து மேற்கோவலூர் நாடு. இது வந்து திருக்கோயிலூர்னு சொல்கிறோமே, திருக்கோயிலூர் இல்லை, திருக்கோவலூர். ஸோ கோவல் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்ட பகுதியினால கோவலூர். அதனோட மேற்கு பகுதியில் இருந்தால் மேற்கோவலூர் நாடு. அதுவும் மலையமான் திருமுடிக்காரியோட 2000 ஆண்டுகள் பாரம்பரியமான ஒரு ஊர். அது தனி திருக்கோயிலூர் அப்படிங்கிறது அவனோட பேரிலான ஊர். இந்த எல்லாம் சங்க காலத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடுகளில் தான் தாங்கி இருக்கு. மற்ற கோயிலுங்களே அந்த பகுதியில் கிடையாது அதிகம். அந்த அளவுக்கு நடுகளில் அந்த சங்க இலக்கியத்தினோட தொடர்ச்சி, அந்த நாட்டு பிரிவுகள், அந்த குறுநில மன்னர்கள், அவங்களோட அந்த வாழ்க்கை முறைனா அதுவும் திருப்பி மீண்டும் சங்க காலத்துக்காக போனோம். அவங்களோட வாழ்க்கை முறைன்றது முல்லை நிலத்துக்கான அந்த கருப்பொருள் வந்து ஆணிரை கவர்தலும் மீட்டலும், அந்த வெட்சித்திணையும் கரந்தை திணையும், அந்த வெட்சித்திணையும் கரந்தை திணைக்கு உருவான வாழ்வில் தான் அவங்களுக்கு துருமீட்டு பட்டான்,
தொரு இடுவித்து பட்டான், தொரு கொல்லப்பட்டான் அப்படின்னு தொருன்னா மாட்டு மந்தை. அதுபோல் மீட்க போகும்போது இறந்துடுறான், சில பேர் மீட்டு வந்த பிறகு இறந்துடுறான். ஸோ அதை ஒட்டியே அந்த நெடுகல் செய்திகள்லாம் இருக்கும். இந்த செய்தியெல்லாம் திருவண்ணாமலைக்கு மேற்கே இருக்கிற அந்த அந்த இடத்துல மட்டும் இருக்கும், இந்த வேல்நாடு இந்த இதெல்லாம். அப்படியே திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே வந்து முழுக்க முழுக்க பல்லவர் காலத்தினோட அந்த நீட்சி திருவண்ணாமலை வரைக்கும் இருக்கும். திருவண்ணாமலை தாண்டி, அதாவது அது பல்லவர் காலத்து கல்வெட்டு தான் இது நான் சொல்கிற அந்த நெடுகல் எல்லாம் பல்லவர் காலத்துது. ஆனால் அவங்களோட தலைமையை ஏற்காத ஒரு குறுநில மன்னர்கள், அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அங்கே எல்லாமே சிம்மவர்மன், மகேந்திரவர்மன், நந்திவர்மன் பேரெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தோம்னா அதே நந்திவர்மன் அங்கே வந்து கல்வெட்டில் ஒரு ஆணிரை பூசலை இறந்த வீரனை சொல்கிற அதே நந்திவர்மன் கல்வெட்டு இங்கே கோயிலுக்கு தானம் கொடுத்ததா சொல்லும். அதே காலம், அதே நந்திவர்மன் அங்கே ஆணிரை பூசலில் இறந்த ஒரு கல்வெட்டாக இருக்கும். திருவண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில் பார்த்தோன்னா அங்கே தானம் கொடுத்ததாக வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கோயில்கள், தானங்கள், இறையிலி நிலங்கள்னு இங்கே மாற ஆரம்பிச்சிடும். இங்கே பல்லவர் காலத்து கல்வெட்டுகளும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, சோழர் காலத்துலேயும் கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு 100 சோழர் கால கோயிலாவது எடுத்துட முடியும். திருவண்ணாமலைக்கு மேற்கே போனோம்னா 5 கோயில் கூட இருக்காது மேற்கே. அந்த முல்லை நிலத்து பகுதியில் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் போகவே இல்லை, திருவண்ணாமலையோடு நின்று போயிடுது. புரியுது இல்லையா? நான் சொல்கிற அந்த 2 மலைப்பகுதியில் அந்த இவங்களோட இங்கே இருக்கிற இந்த பல்லவர்களோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் திருவண்ணாமலை தாண்டி போகலை. அந்த திருவண்ணாமலைக்கு மேற்கே இருக்கிறது தனித்துவமான ஒரு நில அமைப்பு, அவங்களுக்கான ஒரு வாழ்வியல். இந்த பக்கம் மருத நிலத்தில் பார்த்தோம்னா இங்கே எப்பவும் போல் விவசாயம், கோயில், குடி, வேளாளர்கள், கைக்கோளர்கள், இந்த மாதிரி இங்கே யாரெல்லாம் இந்த பகுதி சம்பூராயர்கள்னு இங்கே இருக்கிற சில குடிகள் எல்லாம் இங்கே பரவலாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஆட்சி பகுதியில் இங்கே கோயில் கட்டுறது, ஏரி அமைக்கிறது, அந்த ஏரிக்கு தூம்பு கொடுக்குறதுலாம் அந்த பணிகள் எல்லாம் இந்த பகுதியில் நடக்குது. ஸோ திருவண்ணாமலைன்ற அந்த மையத்தை வச்சுக்கிட்டு இந்த 2 விதமான ஒரு லேண்ட்ஸ்கேப் திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் இந்த ஊரோட முக்கியத்துவத்துக்கு ஒரு காரணம். ஆனால் அது நேரடியாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பௌத்த சமண தடங்கள்லாம் செய்யாறு, வந்தவாசி, ஆரணி, போலூர்லாம் சமண கோயில் கிடைக்கும். திருவண்ணாமலை தாண்டிட்டுனா உங்களுக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் அப்படி ஒரு தடையுமே இருக்காது. அங்கே பௌத்தம் போகலை, சமணம் போகலை, திவ்ய பிரபந்தம் பாடின அந்த 108 கோயிலும் அந்த பகுதிக்கு போகலை. பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த பக்கம் செய்யாறு, திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், இப்படியே பெண்ணையாத்தங்கரையிலே இருக்கும். அதே பெண்ணையாத்தங்கரையில் தான் இந்த பக்கம் நரிப்பள்ளிலையோ இங்கேயோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது, அவங்க அந்த பக்கமே போகலை. பாடல் பெற்ற தலமே இந்த இதுலேயே கிடையாதுன்னு வச்சுங்க, தருமபுரி, கிருஷ்ணகிரி இது மாவட்டத்தில். ஸோ அவங்களுக்கு அந்த பகுதியே அவங்களுக்கு வந்து உள்ளே போகலை. யார் ஞானசம்பந்தரோ, திருநாவுக்கரசரோ, மாணிக்க வாசகரோ சோழ நாட்டிலேருந்து அப்படியே திருக்கோயில் வழியாக வராங்க, மீண்டும் அப்படியே போகிறாங்கள வழி அவங்களுக்கு இந்த முல்லை நிலத்து பகுதிக்குள்ளே அவங்க உள்ளே போகலை. அதனால் அந்த குடிகள் வந்து அப்படியே இருந்தாங்க 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அங்கேயும் திருவண்ணாமலை தான் மையம். ஸோ திருவண்ணாமலை மையம் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த மாதிரி தான் பார்க்கணும். இது ஒரு லேண்ட்ஸ்கேப். இங்கே வந்து வைதீகம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த கோயில்கள், அது தொடர்பான பணிகள். அங்கே வந்து நம்மளோட தமிழரோட ஒரிஜினலான அந்த சங்க காலத்தினோட நீட்சியாக அங்கே இருக்கிற பகுதிகள்லாம் இருந்திருக்கு. அதற்கான தடயங்கள் நிறையவே இப்போ கல்வெட்டில் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து திருவண்ணாமலைக்கான ஒரு இடம். அந்த இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குது அப்படின்றது ஒரு முக்கியம். எப்போ சொன்ன மாதிரி எந்த இடங்களில் கோயிலெலாம் அமைப்பாங்க அப்படின்னா அந்த வணிகப்பாதை அல்லது சந்திப்புகளில் தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துல இன்றைக்கி ஏன் வேலூர் பெரிய ஊராக இருக்குதுன்னா அது ஒரு பெரிய சந்திப்பு. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கன்னா அது ஒரு 4 ரோடு தான். வேலூர் அப்படிங்கிறது ஒரு 4 ரோடு தான். அது மாதிரி தான் திருச்சி அப்படிங்கிறது 4 ரோடுன்றது 8 ரோடாக இருக்கலாம். இந்த ஊருங்கள்லாம் தான் இயல்பாக வரும். மதுரையும் கூடல் நகர்னு பேர். அங்கே பல ஊர்கள் வந்து கூடிய ஊர் அப்படிங்கிறதுனால கூடல் நகர். அதனால தான் இது சென்னையிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி போகிற இடங்களில் இருக்கிற முக்கிய கூடல் எல்லாமே பெருநகரங்களாக இருக்கும். அப்படி ஒரு முக்கியமான நகரம் திருவண்ணாமலைக்கு. இதுக்கு 2 விதமான காரணம். நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஆதி காலத்திலேருந்தே இங்கே இருக்கிற குடிகள் 2 விதமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருவண்ணாமலை ஒரு மையம். இந்த திருவண்ணாமலையில் தான் மற்ற ஊருங்களுக்கு வந்து போகிறவங்கலாம் இங்கே தான் பார்க்க முடியும். இப்போ தண்டராம்பட்டு, ராணிப்பாட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று வேணும்னாலும், அவங்க ஏதாவது பெரிய பொருள் வேணும்னா திருவண்ணாமலை தான் வரணும். சரி, இதுதான் வணிக நகரம். வணிக நகரத்தில் இருக்கிற கோயில் தொடர்ந்து எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்க்குன்றது இயல்பு தான். அதன் வழியே இங்கே வந்து இந்த கோயில் தொடர்ந்து வளர்ந்து வந்துடுது. காஞ்சிபுரம் அப்படின்றது நம்ம வணிகத்தாக சொல்ல வேண்டியதே இல்லை. நிறைய அரசர்களோட தலைநகரமே காஞ்சி தான். காஞ்சிபுரம் பல்லவருக்கு முன்னாடியே அது வந்து பௌத்த காஞ்சி, ஜைன காஞ்சி அப்படின்னு 2 பிரிவாக இருந்தது. ஸோ காஞ்சிபுரத்துக்கு வேறு மாதிரி வரலாறு. அங்கே வந்து சங்க காலத்துலேருந்தே அங்கே வந்து பௌத்த சமண மதங்கள் இருந்தது. அதில் வந்து பிரிவுகள்லாம் ஏற்பட்டு
அது மையம். இது அந்த மாதிரி எந்தவித பெரும் அரசர்களே இல்லாத ஊர் திருவண்ணாமலைக்கு. நம்ம சொல்கிற எந்த பெரிய அரசர் எல்லாம் வேலியர்கள் தான் இங்கே ஆண்டாங்க. ஸோ வேலியர்கள் பார்வையில் தான் முதல்ல இந்த அண்ணாமலையார் வராரு. அந்த அண்ணாமலையார் நம்ம பார்க்குற மாதிரி அந்த இப்போ இருக்கிற கோயில் தான் நமக்கு மனசில் இருக்கு இல்லையா. ஞானசம்பந்தர் பாடும்போது சின்னதாக இந்த இப்போ இருக்கிற இந்த 10க்கு 10 அளவில் தான் ஒரு கோயில் இருந்திருக்கும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அவரே மலையை தான் சிவனா பாடினதாக சொல்கிறாரு. எனிவே கோயில் இருந்திருக்கலாம். பல்லவர் காலத்தில் கோயில்கள் இருந்ததுனால ஒரு சிவலிங்கமோ ஒரு நந்தியோ இருந்திருக்கும். அப்போ அந்த காட்சி பாருங்கள், பெரிய மலை, அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு 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 10 அல்லது 20க்கான ஒரு கோயில். அங்கே நின்று தான் அவர் பாடியிருக்கணும். அப்போ அவர் இப்போ பார்க்கும்போது தான் அந்த அருவிகளை பார்த்ததோ, ஆணிரைகள்னு சொல்கிறாரு இல்லையா, நிறை அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ நிறைகள்லாம் அங்கே மாட்டு மந்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 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 தொன்மையான சமூகமாக அந்த குடிகள் இருந்த ஒரு ஊர். அப்போ அவர் வரும்போது அவர் வந்து போன பிறகு இயல்பிலே என்னன்னா, இந்த ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்க வந்து போன எல்லாமே பிற்காலத்தில் மன்னர்களோட கவனம் படும். அவங்க வந்து அந்த இடங்களை எல்லாமே புனிதமாக நினச்சி தொடர்ந்து அதுக்கான தான தர்மங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர ஊர் தான் இந்த திரு அப்படின்ற முன்னேற்றத்தில் வரக்கூடிய பெருவாரியான தமிழகத்து ஊர்கள் எல்லாம். அந்த ஊர் எல்லாமே இந்த பல்லவர் ஞானசம்பந்தர் பாடின எல்லா ஊருமே புகழ்பெற்ற ஊர்களாக தான் இன்றைக்கும் இருக்கும். அதுக்கு அவர் பாடின ஒரு 100-150 வருஷத்துக்கு பிறகு உடனடியாக அது கவனத்துக்கு வந்துச்சு. அது தொடர்ந்து அந்த சைவம் வளர்ந்ததுனால எல்லாரும் வந்து அந்த பதி, இவர் பாடின அந்த பதியை தான் பிரதானமாக எடுத்து தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுல சோழர்கள் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 1000 வருஷம், 2000 வருஷம் கூட சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் வரைக்கும் கூட தொடர்ந்து தானம் வாங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி சோழர் காலத்துலேருந்து அது வந்து தொடர்ந்து வருது. நம்ம திருவண்ணாமலையை மையமாக வச்சு ஒரு முல்லை நிலமோ மருத நிலமோ இருக்கிறத சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் அந்த முல்லை நிலத்துக்கு மேல் பகுதியாக கொஞ்சம் நகர்ந்தோம்னு சொன்னால் ஒரு குறிஞ்சி நிலம் வந்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த குறிஞ்சி நிலம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பெருதெய்வ வழிபாடுகள் எல்லாமே குறிஞ்சி நிலத்தில் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி எதுவும் இங்கே வழிபாட்டு முறைகள் எல்லாம் திருவண்ணாமலை ஒட்டி இருக்குங்க? நமக்கு குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு திருவண்ணாமலை மேற்கே இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலை தான் இங்கே சொல்ல முடியும். மற்ற இடங்களில் இருக்கிற கோயில்களும் இருக்குது. நான் முன்ன சொல்கிற மாதிரி இதுக்கும் மேற்கு கிழக்காக பார்க்கலாம். ஜவ்வாது மலையும் கல்வராயன் மலையும் நமக்கு முக்கியமான மலை. இந்த 2 மலையிலுமே வந்து நாட்டார் வழிபாடு தான் சிறந்து இருந்தது. நாட்டார் வழிபாடில் கந்து வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பம் மாதிரி ஒன்று வச்சு வழிபடுறது, அது ரொம்ப தொன்மையான வழிபாடு. அதன் பிறகு மூத்தோர் வழிபாடுன்னு அவங்களுக்கு ஒன்று இருக்குது. பிறகு இதே போல் வேடியப்பன் வழிபாடு அங்கே இருக்குது, வெவ்வேறு பேர்களில் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு வந்து அந்த மாடு அடிப்படையான வாழ்வியல்ன்றதுனால அந்த மாடு வச்சே ஒரு வழிபாடு, அது வச்சு திருவிழாக்கள் ஜவ்வாது மலையில் நிறைய இருக்கும். இதில் எங்கேயுமே வந்து முருகனோ அல்லது குறிஞ்சின்னு சொல்லும் இல்லையா அந்த தெய்வமோ அவங்களாம் அங்கே வரவே இல்லை. இன்னைக்கு கூட முருகன் கிடையாது ஜவ்வாது மலையில். பிற்காலத்தில் பெருமாள் தான் வந்தார வழியோ, முருகன் கிடையாது. இந்த கல்வராயன் மலையிலையும் பார்த்தோம்னா நமக்கு இதே போல் தொல்குடி சாண அந்த கோயில் தான் இருக்குது. எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் 10, 12 வரைக்கும் தான். அதுக்கு பிறகு மாற்றம் வரும். ஜவ்வாது மலையிலே 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு சிவன் கோயில் உள்ள இருக்குது. அதனால் அந்த 10 நூற்றாண்டு வரைக்கும் இதில் வந்து இதே போல் அந்த குறிஞ்சி நில மக்களுக்கான அந்த வாழ்வியலுக்கு உண்டான ஒரு தெய்வம் தான் இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடையாது, அந்த வழக்கம் கிடையாது. அதனால் அங்கே வந்து குறைஞ்ச அளவிலான தகவல் நமக்கு தெரியுது. ஆனால் நடுகற்கள் கிடைக்குது, அதில் சில கல்வெட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய செய்திகள் அங்கே இல்லை. அது வந்து மானுட நாட்டார் ஆய்வுகளில் தான் அதிலேருந்து நம்ம எடுத்து செய்ய முடியும். ஸோ இதை சுற்றியும் சொன்ன மாதிரி 3 விதமான நிலங்கள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம் இருக்குது. இந்த 3துலேயுமே நமக்கு வந்து வழிபாடுகள் இருந்திருக்குது. அது எல்லாமே நாட்டார் மரபில் தான் 9 நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குதுன்றது இதில் முக்கியம். இப்போ நம்ம பகுதியில் வேடியப்பன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கடவுளாக வழிபடப்படுறார். அவருடைய இடம் எங்கே திருவண்ணாமலையில் எப்படி நம்ம குறிப்பிடலாம்? சொல்கிற மாதிரி வேடியப்பன் வழிபாடு அப்படிங்கிறது திருவண்ணாமலையோடு நிற்குது. நமக்கு திருவண்ணாமலை தாண்டி 1-2 பேர் அந்த இப்போ பிற்காலத்தில் அதே போல் வேடியப்பன்னு கோயில் கட்டுறாங்க. எப்பவுமே இந்த நாட்டார் மரபில் பார்த்தோம்னா அந்த ஆதிக்குடி வந்து ஒரு ஊரில் இருந்திருக்கும். அந்த வேடியப்பன்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு தானிப்பாடிலையோ தாவேலூர்லேயோ இருந்திருப்பாங்க. அவங்க குடிபெயர்ந்து திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்க வந்ததும் அவங்க ஒரு 4 வீடு சேர்ந்ததுமே அவங்க உடனே ஒரு வேடிப்பன் கோயில் கட்டுவாங்க. இப்போ அப்படி தான் அங்கே பரவும். இப்போ படவேட்டம்மன்ற கோயில், படவேடு தான் அதனோட மையம். சென்னையில் போனோம்னா படவேட்டம்மன் நிறைய கோயில்கள் இருக்கும். யாரெல்லாம் சொந்த ஊருக்கு போகிறாங்களோ அவங்களோட தெய்வத்தையும் கூட கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே ஒரு கோயிலை கட்டி அதை கொண்டு வர்றது தான். ஸோ திருவண்ணாமலைக்கு கிழக்கே இருக்கிற வேடியப்பன் எல்லாம் ரொம்ப பிற்காலத்து வேடியப்பன். நாங்களே பார்க்குறோம் அந்த சிலைகள்லாம் பார்த்தோம்னா நம்ம மடையூர்லேயோ இங்கேயோ கூட்டு செஞ்ச சிலைகள் தான் இருக்கும், இல்லைனா மண் சிலைகளாக இருக்கும் வேடியப்பன். அந்த வேடியப்பன் எல்லாமே 1000 வருஷம் பழமையான வேடியப்பன். ஸோ இங்கே வந்து வேடியப்பன் வழிபாடுங்கிறது
நான் சொன்ன இந்த நடுகல்ல இருந்து வந்த வழிபாடு தான். அந்த ஊர் மக்களுக்கு இது நடுகல்னோ இதனோட அந்த வரலாற்று செய்திகள் அவங்களுக்கு தெரியாது. அது காலகாலமாக அவங்களோட முன்னோர் வழிபாடு. ஏன்னா அதில் இறந்து போனவன் அந்த ஊரில் இருந்தவன் தான். இதுதான் முக்கியம். நடுகல்லுக்கும் மற்ற கல்வெட்டுகளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நடுகல்ல ஒருத்தர் இறந்து போனதா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவராக தான் அந்த ஊரில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவர். அந்த மாதிரி ஒரு சான்று எல்லா ஊருக்கும் கிடைக்காது. இப்போ நான் தேவிகாபுரம், எனக்கு 500 வருஷமாக அந்த கோயில் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே யாராவது ஒருத்தர் இருந்தானான்னு எனக்கு எந்த தடையுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஊர் பேரை சொல்லி இந்த ஊரில் இந்த கந்தவேணனாரோட மகன் இந்த சோ அண்ட் சோ இறந்து போனான்னே சொல்கிறாங்க. அந்த அந்த பேரே இன்னைக்கு இருக்காது தான். எந்த பகுதியில் சொல்கிறீங்க இதை? நம்ம செங்கம் செங்கம் பகுதியில். அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறேன்னா, அந்த கல்வெட்டில் 4 பகுதி. முதல்ல இந்த பல்லவர்களோட இது சொல்லிடுவோம். கோவிசைய நந்தி விக்ரம பர்மருக்கு யாண்டு 6வது, இதோட அந்த பல்லவர் இது முடிஞ்சிடும். அடுத்தவன் என்ன சொல்லுவான்னா, எந்த இடம் இது வந்து பல்குன்ற கோட்டத்து மீ வேநாட்டு வேலூர். இது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு ஊருன்ற மாதிரி பல்குன்ற கோட்டைன்னு ஒரு பெரிய அமைப்பு, அதுக்குள்ளே ஒரு மீ ஒன்றை நாடு இல்லை வேல் நாடு, அதுக்குள்ளே வேலூர் அப்படின்னு வரும். அந்த வேலூரில் பனையமாரியார் இந்த ஊரில் நடந்த துரு பூசலில் இறந்து பட்டார். இவ்வளோதான் செய்தி. ஸோ அவன் வந்து தெளிவாக சொல்கிறான், ஒரு நபர் இந்த ஊரை சேர்ந்த நபர் இந்த ஊரில் இறந்துருக்காருன்னு. அந்த ஊருக்கு அவன் தானே தெய்வமாக இருக்க முடியும். அப்படி தான் இருக்கான் இன்றைக்கும். அதனோட வளர்ச்சி 1000 வருஷமாக அவங்க தான் கும்பிட்டு வராங்க. ஆனால் அவனுக்கு அந்த பனையமாரியார் அந்த வேல் நாடுன்றதெல்லாம் தெரியாது. நடுகளில் எழுத்து படிக்க முடியாது அவங்களால. அது வேடியப்பன்ற பொது பெயரில் அவங்க வந்து வழிபட்டு வராங்க. இது இந்த வேடியப்பன் வழிபாடுங்கிறது அரூர் வரைக்கும் முழுசாக இருக்கும். அரூருக்கு மேலே மாற்றம் வந்துடும், அங்கே வேறு பேரில் வந்துடும். அரூர் வரைக்கும் நமக்கு ஒரு கணக்கு. அரூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு பின்னாடி அது வரைக்கும் அந்த வேடியப்பன் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அந்த 70 இந்த 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி இங்கே வரும். ஜவ்வாது மலையெல்லாம் போயிட்டால் வேந்தியம்மன் வழிபாடு, வேந்தியப்பன் வழிபாடுன்னு வேறு பேரில் வரும். ஸோ இந்த வேடியப்பன் வழிபாடுங்கிறது நடுகல்லை அடிப்படையாக கொண்ட வழிபாடு. அது மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாட்டினோட ஒரு தொடர்ச்சி தான். மக்கள் அப்படி தான் அதை கொண்டாடுறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற வேடியப்பனெல்லாம் புலப்பெயர்வு, இடம்பெயர்ந்து வந்தவங்க. அந்த பகுதியில் இங்கே குடும்பம் வந்தாங்கன்னா அவங்க இங்கே ஒரு வேடியப்பனை கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. இது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது. அப்போ பச்சையம்மன்றது நம்ம பெரும்பாலும் சொல்லுவாங்க, அந்த முணுக்கப்பட்டு தான் அதுக்கு அடிப்படை அப்படின்னு. இப்போ திருவண்ணாமலையும் பச்சையம்மனுக்குன்னா முடுக்கப்பட்டுலேருந்து யாராவது வந்தாங்கன்னா முதல்ல அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறுதெய்வ கோயிலெல்லாம் இப்படி குடும்பத்தோடு சேர்ந்து அதுவும் பயணப்படும். அந்த மாதிரி வேடியப்பன் வழிபாடுங்கிறது ரொம்ப விகரசாக இன்றைக்கும் தண்டராம்பட்டு செங்கம் பகுதியில் அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது நம்ம திருவண்ணாமலை வந்து மலையை மட்டுமே பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு ஊராக சம்பந்தர் காலத்தில் சொல்லிங்க. இப்போ நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் கோயில்கள் பெரும்பாலும் பெரிய அளவில் கட்டப்படலை. இப்போ எனக்கு இதிலிருந்து இன்னொரு கேள்வி வருதுன்னா, இன்னைக்கு இருப்பதை போலவே அந்த தீப வழிபாடு அன்னைக்கு இருந்ததா? இந்த கோயிலினுடைய வளர்ச்சி என்பது எந்த நூற்றாண்டில் இப்படியான ஒரு நிலையை அடைந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச ஒன்று. இன்னைக்கு வரலாற்றில் இதுக்கு வந்து 2 விதமான தரவுகள் இருக்குது. ஒன்று வந்து இந்த தீபம் ஏற்றுறது வந்து கார்த்திகை மாதம். இதுக்கு வந்து கார்த்திகை விளக்கீடு அப்படின்னு சங்க இலக்கியத்தில் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. அதாவது குன்றுகளில் கார்த்திகை மாதம் விளக்கீடு செய்வதுன்றது ஒரு மரபு இருந்திருக்கு. இதில் நிறைய கார்த்திகை விளக்கீடு, குன்றின் மேல் விட்ட விளக்கு அப்படின்னு பல இடங்களை சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் இது திருவண்ணாமலைன்னு சுட்டலை. இது திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடியதுன்னு சொல்லலை. ஆனால் தீப விளக்கீடு கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, கார்த்திகை மாதம் இயல்பாக அந்த கரு மேகங்கள் சேர்ந்து நிறைய மழை பெய்கிற காலம் 5-5:30 மணிக்கெல்லாம் அந்த மூடிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த விளக்கேற்றி வைக்கிறதுன்றது ஒரு மரபு அவங்களுக்கு. எப்பவுமே கரண்ட் கிடையாது, எப்போ விளக்கேற்றினாலும் கார்த்திகை மாதம் அந்த பனியில் மிக விரைவாக அந்த இருள் சூழ்ன்றதுனால அவங்க வந்து விளக்கேற்றுறது ஒரு வழக்கம் இது இருக்குது. அதனால தான் கார்த்திகை விளக்கீடுன்னு வச்சாங்க. அது ஏன் மற்ற மாதத்தை கொண்டு வரல? அந்த கார்த்திகை விளக்கீடுன்றது ஒரு விழாவாக தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேயே கொண்டாடப்பட்டிருக்குதுன்றது நம்ம நிறைய தரவுகள் இருக்குது. இந்த கார்த்திகை விளக்கீடு பற்றி திருஞான சம்பந்தர் சொல்கிறார் மயிலாப்பூர் பதிகத்தில். அந்த பூம்பாவை எழுப்பும்போது கார்த்திகை நிறைய ஊரில் திருவிழாலாம் சொல்லிட்டு கார்த்திகை விளக்கீடு பார்க்காம போயிடுவியனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கார்த்திகை விளக்கீடு பாராயோ அப்படின்ற மாதிரி வரும். இப்போ அவரும் வந்து கார்த்திகை விளக்கீடுன்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்கிற காலம் வந்து 650க்கு பிறகு. ஸோ அப்போ அந்த கார்த்திகை விளக்கீடுன்ற ஒரு மரபு வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த கார்த்திகை விளக்கீடுக்கான தொடர்ச்சி அதோட நின்று போயிட்டு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும். திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் நேராக கல்வெட்டுக்கு பார்த்தோம்னா நிறைய கல்வெட்டு 500 கல்வெட்டுகளையும் ஆய்வு பண்ணி பார்த்தோம். இப்போ நான் பார்க்கல, எனக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இளத்தியாகராஜன் ஒரு வரலாற்று பேராசிரியர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இதுக்குன்னே நான் அந்த தீப மலருக்காக இந்த தீபம் குறித்த கார்த்திகை தீபம் மலையில் ஏற்றது குறித்த குறிப்புகள் இருக்கான்னு தேட சொன்னோம்.
500 கல்வெட்டி தேடி பார்த்துட்டு கார்த்திகை மாதத்தில் விழா நடக்குது, கார்த்திகை மாதத்தில் நடக்கிற விழாக்கான தானங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான நேரடி தகவல் அதில் இல்லை, எந்த கல்வெட்டிலையும் இல்லை. அது எங்கே வருது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டில் செப்பேடுகளில் வர ஆரம்பிக்குது ஒன்று. ரெண்டாவது அருணாசல புராணம் இதில் வருது. இது ரெண்டுமே ஒரு காலத்துக்கு தான். இந்த செப்பேடில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நானே படிச்சிருக்கேன் அந்த செப்பேடு, ஏதோ ஒரு கொங்கு நாட்டு செப்பேடில் உங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் கிடைக்கும். எப்படின்னா திருவண்ணாமலை தீபம் மலை தீபம் ஏற்றின தீபத்தை பார்த்த புண்ணியம் கிடைக்கும், இந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் இந்த இது பார்த்தா கிடைக்கிற புண்ணியம்னு சில புண்ணியத்தை பட்டியல் போடும்போது திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தா கிடைக்கிற புண்ணியம்னு அப்போ தான் திருவண்ணாமலையே தீபமாக சொல்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டு செப்பேடில் வருது. அருணாசல புராணத்தில் தான் அந்த கிரிவலம், இந்த தீபம் ஏற்றுறது செய்திகள்லாம் அதை ஒட்டி அந்த 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 புராணத்தை ஒட்டி நமக்கு வந்து கிளம்புது. அதில் சொல்கிற செய்தி தான் வந்து இந்த அடிமுடி காணாத அண்ணாமலைக்கான இது வந்து அந்த இதில் தான் வருது. எது? அருணாசல புராணத்தில். அருணாசல புராணம் வந்து மூலம் வந்து லிங்க புராணம்னு சொல்கிறாங்க. அந்த லிங்க புராணத்தில் இந்த அடிமுடி காணாத அது வந்து ஆக்சுவலி ஒரு புராணம். இது இந்த சிவன்கிட்ட இவங்க போட்டி போட்டதும் பிரம்மா விஷ்ணு கீழே மேலே போனதும் அது ஒரு புராணம். அந்த புராண பின்னணி வந்து லிங்க புராணம் வடமொழி மூலம். அது வந்து 16ஆம் நூற்றாண்டு இறுதியில் 17 அருணாச்சல புராணத்தில் அது வந்து தொடர்பு படுத்தி அது பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்குது அருணாசல புராணத்துக்கு. ஏன்னா அருணாசல புராணம் மட்டும் இல்லை, அருணாசல மகாத்மியம், அருணாசல அப்படின்னே ஒரு பெரிய நூல்கள்லாம் வருது. எல்லாரும் அந்த அருணாசல புராணத்தை படிக்கிறாங்க. ஏன்னா புராணங்கள் வந்து அந்த காலத்தில் ரொம்ப வீச்சாக போகுது. ஏன்னா அந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் கந்த புராணம் அந்த அளவுக்கு பெருசாக போகுது. எல்லா ஊர்லேயும் அங்கே வந்து திருவிளையாடல் புராணம், இதே காலத்தில் மதுரையில் திருவிளையாடல் புராணம், அதுவும் 17ஆம் நூற்றாண்டு தான். அதுவும் மக்கள்கிட்ட ரொம்ப பரபரப்பாக போயிட்டு அந்த புராணங்கள் அந்த புதிய புதிய சிவனோட தோற்றங்கள் கதைப்பாடல்களாக மாற ஆரம்பிக்கிற காலம். திருவண்ணாமலையிலையும் வருது. திருவண்ணாமலையில் தொடர்ந்து இவருக்கு அடுத்து பின்னாடி வர துரைமங்கலம் சிவபிரகாசர் அவர் வந்து கிரிவலம் வந்து பாடின ஒரு பாடல் இருக்குது, சோனசைலனே கைலைநாதனே, எல்லா பாடல்லையும் முடியும். அவர் இந்த மலையை விதந்து ஓதி பாடி வருவார். அது 17ஆம் நூற்றாண்டில் வருது. தொடர்ந்து அதே அப்புறம் குகை நமச்சிவாயர் உட்பட எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பித்த பிறகு அந்த தீபமும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து பெரிய அளவில் ஆகுது. ஆனால் இன்னொரு வழக்கு ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கிற புராண தகவலில் இன்னொரு வழக்கம், இந்த மலை மீது தீபம் ஏற்றது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, எப்பவுமே நமக்கு வந்து இப்போ கூட வந்து சர்க்கஸ் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பெரிய ஒளி ஒன்று சுற்றி விடுவாங்க, ஒரு லைட்டு பீம் ஒன்று போகும். நான் எங்கள் ஊரில் தேவகோடலாம் அது முன்னாடி சர்க்கஸ் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 6-6:30 மணிக்கு ஒரு பீம் ஒன்று பெருசாக போகும். அது ஒரு 10-5 கிலோமீட்டருக்கு கூட தெரியும். அது ஆரம்பித்து சுற்றிட்டு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்க்கஸ் ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம். இங்கே வந்து 10 நாள் மாட்டு சந்தை நடக்கும். மாட்டு சந்தைக்கு இங்கே நடக்குதுன்றத தெரிவிக்கிறதுக்கு அப்போ போயிட்டு ஒருத்தர் மலையில் தீபம் ஏற்றினாங்கன்னா 10 நாளைக்கு இந்த இருக்கிற எல்லாரும் அந்த மாட்டு சந்தைக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தி புறந்தள்ள முடியாது நிச்சயமாக. ஏன்னா இதனோட தீபம் ஏற்றுகிற அந்த விஷயம் வந்து 16 இறுதி 17 தான் நமக்கு கிடைக்குது. மாட்டு சந்தையும் ரொம்ப தொன்மையாக சொல்கிறாங்க திருவண்ணாமலையில். அப்போ மாட்டு சந்தைக்கு ஏற்றின தீபம் முதலா இல்லை அந்த தீபம் அப்படியே இது கன்வெர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் புராணங்கள்லையும் தீபத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கோயின்சிடென்ஸ் ஆகுது. அதனால் இந்த காரணமும் ஒரு காரணமாக நிறைய ஆய்வாளர்கள் எழுதுகிறாங்க. திருவண்ணாமலை மாட்டு சந்தையும் தீபமும் கூட ஒரு கட்டுரை இருக்குது. அது சரியாக பொருந்தும். அந்த மாதிரி தீபம் ஏற்றுறதுன்றது பொருந்தும். அந்த வகையிலும் பார்த்தோன்னா இது வருது. இது 17க்கு பிறகு தான் தீபம் பற்றிய செய்திகளும் அதை பற்றிய புராணங்களும் புத்தகங்களும் வருது. அதன் பிறகு நிறைய மக்கள் வந்து போகிறாங்கன்றதுல நம்ம பார்த்துருக்கோம். சார், இப்போ இதில் மாட்டு சந்தைன்னு சொன்னீங்க. அப்போ பொதுவாகவே இப்போ திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு வியாபாரம் நோக்கில் தான் சொல்லப்படுறோம் நாம. அப்போ இந்த மாட்டு சந்தையால் தான் இந்த திருவிழா உருவாகுனது அப்படின்ற நோக்கில் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அது என்னன்னா விஜயநகர காலத்தில் தான் திருவிழாக்களுக்குன்னு ஒரு தனித்த ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊர்களில் வந்து இந்த பாளையம், பேட்டை, சந்தை இதெல்லாமே கல்வெட்டுகளே வருது. இதெல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க அவங்க காலத்தெல்லாம். கடை தெருக்கள் அப்போ தான் அவங்க காலத்தை. அதுக்கு முன்னாடிலாம் சொல்கிறாங்கள வழியே நம்புற மாதிரி இருக்காது. ஆனால் இது நீங்கள் இப்போ கூட ஹம்பி போனோம்னா கடை தெருவே இருக்குது, ஒரு பெரிய தெருவே இருக்குது. இப்போ 1400கள்னு வச்சிங்கன்னா கூட, இல்லை கிருஷ்ணதேவராய காலம்னு வச்சிங்கன்னா கூட 550-600 வருஷம் ஆகிடுது. கடை தெருவே இருந்ததெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டுகள்லேருந்து அங்கே வந்து அந்த கடை தெருவெலாம் நீங்கள் நேராக போனவங்க பார்த்துருப்பீங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய கோயிலை கட்டுறதும் அவங்க தான். அதை வந்து ஒரு வணிக நகரமாக மாற்றி இந்த திருவிழாவை பெருசாக்கி யானை குதிரைகளை வச்சு பண்ணுறது, அந்த கடைத்தெரு வணிக வீதிகளை உருவாக்குறது, அப்புறம் அந்த ஒவ்வொரு வணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களோட தெரு உருவாகிறதுல அந்த காலம் தான் அதிகம்.
இப்போ நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை என்ன தெருன்னா ராஜராஜன் தெருன்னு இப்போ இருக்குது இல்லையா, அது 1000 வருஷமாகவே அந்த பேரில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே பாவோடும் தெரு, இல்லைன்னா இங்கே இந்த பக்கத்துலேயே இருக்குது வளையல்கார தெரு, இந்த மாதிரியான தொழில் சார்ந்த பிரிவுகள் எல்லாமே விஜயநகர காலத்துக்குலாம் நாயக்கர் காலத்துலையும் வருது. அவங்க காலத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த திருவிழாவை பெரிய அளவில் பண்ணுறது, தேரெல்லாம் வைக்கிறது, தேர் வைக்கிறது இழுக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப பெருசாக வர்றதுக்கு காரணம் அவங்க காலம்தான். அந்த காலத்தில் தான் திருவண்ணாமலை வந்திருக்கும். அதில் வந்து முக்கியமானது வந்து சந்தை. எப்பவுமே சந்தை தான் அந்த ஒன்று கூடல் அப்படின்றதுக்கு காரணமே வந்து பொருள் பரிமாற்றம் பண்ணுறது தானே. அப்போ சந்தையும் அந்த காலத்தில் விஜயநகர காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இது பெரிய ஊர், பெரிய சந்தைங்கிறதுனால ரொம்ப காலமாகவே ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப தொலைவில் இருந்துலாம் இங்கே கொண்டு வந்து குதிரை உட்பட அரிய அந்த உயிரினங்கள் இங்கே கொண்டாந்து விற்றுருக்காங்கன்றது நம்ம இன்றைக்கி கூட பார்க்குறோம். ஆனால் அது விஜயநகர காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இருக்கணும் சந்தையோடது. இந்த பெரிய கட்டுமான அமைப்பு இருக்கு, இப்போ நம்ம பெரிய கோயில் பார்க்குறோம். நாம இந்த கட்டுமான அமைப்புகள் எந்த நூற்றாண்டில் வந்து தொடங்கி எந்த நூற்றாண்டில் முடிஞ்சிருக்கும்? இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இருக்கிற கட்டுமானத்துலேருந்து நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி நீக்கிக்கிட்டே போனால் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற கட்டுமானம் வந்து 25 ஏக்கரில் 4 பெரிய கோபுரங்கள், பெரிய பிரகாரங்கள், சுற்றுகள், அது உள்கோபுரம், கடைசியாக கருவறை. இது நம்ம எல்லாருக்கும் அந்த இருக்குது. இது வந்து 1500 கிருஷ்ணதேவராயர் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற வல்லால மகாராஜா கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துலேருந்து தான் கோயில். அவர் காலத்தில் அவர் வந்தாருங்க இந்த ஊருக்கு. அவர் வரும்போது வல்லால மகாராஜா கோபுரத்திலும் அந்த திருச்சுற்றோட தான் கோயில் இருந்தது. அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த இப்போ இருக்கிற இந்த ஆயிரங்கால் மண்டபம், இதில் இருக்கிற தீர்த்தம், இந்த ராஜகோபுரம், இந்த 4 மற்ற 3 கோபுரம் எதுவும் கிடையாது அவர் காலத்தில். அவர் வந்து இங்கே வந்து பார்க்குறாரு. இதையும் காஞ்சிபுரம் மாதிரி இங்கே ஒரு பெரிய கோயில், ஒரு ராஜகோபுரம் கட்டணும்னு ஆசைப்படுறாரு யார், கிருஷ்ணதேவராயர். அவர்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக இந்த ஊருக்கு வந்து முதல்ல அவர் கேட்குறாரு. அப்போது வந்து இங்கே வந்து ஒரு நாட்டார் சபை ஒன்று இருந்தது. பெரும்பாலும் அந்த பெரிய நாட்டு சபைன்னு சொல்லுவாங்க, இல்லை சித்திரமேழி நாட்டு சபைன்னு ஒன்று இருந்தது. அது ஒரு 11ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்தது நாட்டார் சபை. அந்த சபையோட நந்தவனம் வந்து இப்போ நம்ம சொல்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி அந்த குளம் இருக்குது, அந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நந்தவனம் வந்து அந்த பெரிய நாட்டார் சபைக்குரிய இடம். அது அந்த இடத்துல தான் கட்ட முடியும் ராஜகோபுரம் கட்டுறதுக்கு. இவர் கேட்குறாரு யார், கிருஷ்ணதேவராயர். அவர் கேட்டதும் அந்த பெரிய நாட்டு சபையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இங்கே இருக்கிற 79 நாடுனா அப்போ இருந்த ஊர்கள், பெரிய பெரிய ஊர்லாம் நாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1900 கிட்ட நத்தம்னா குடியிருப்புகள், இவங்களுக்கும் சம்மந்தப்பட்டது இந்த இடம். இவங்களெல்லாம் நான் கேட்டு தான் உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறது சம்மந்தமாக முடிவு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அவர் நல்ல முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிடுறாரு. மீண்டும் அவரோட பிரதிநிதி ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு வராங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இடையில் எல்லாருக்கும் திருமுகம் அனுப்பின்னு சொல்லுவாங்க, ஆணை. இந்த மாதிரி வந்து கிருஷ்ணதேவராயர் நம்மகிட்ட கேட்டார், இடம் கேட்டுட்டு இருக்காரு, இது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பேசி முடிவு பண்ணணும்னு சொன்ன பிறகு அந்த மாதிரி எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க. அந்த நாடுனா எங்கன்னா தச்சூர் நாடு, பங்கள நாடு, பாராசூர் நாடுன்னு இந்த பக்கத்தில் இருக்கிற நாடு இருக்குது பாருங்கள், ஆடையூர் நாடு, அண்ணா நாடுன்னு. இந்த நாட்டிலேருந்து எல்லா பிரதிநிதிகளும் வந்து உட்காந்து பேசி ஒரு பெரிய மகாராஜா அவரே கேட்குறாரு, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதும் ஒரு பரிவர்த்தனை பண்ணுறாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க, அதே போல் உங்களுக்கு உங்கள் நந்தவனத்துக்கு இடத்துக்கு நாங்கள் வந்து எதிரிலேயே ஒரு 200 அடியில் தரேன்னு சொல்லி இப்போ இருக்கிற செவ்வாய் மடம் இருக்குது பாருங்கள், அதுதான் மாற்று இடமாக கொடுத்தது அவங்களுக்கு. யார், அந்த பெரிய நாட்டு சபைக்கு. அவங்க வந்து ஒரு 200 அடி தள்ளி இப்போது சன்னதி தெருவில் இருக்காங்க. இந்த இடம் அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துறாங்க. அது 275 அடிக்கு அந்த அகலணைகள் தட அந்த செப்பேட்டில் முழு விவரங்கள் சொல்கிறாங்க. அதை எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்த பிறகு தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த தான் பெரிய கல்வெட்டு, திருவண்ணாமலையில் 100 வரி இருக்குது அந்த கல்வெட்டு. அதில் ராஜகோபுரம், ஆயிரங்கால் மண்டபம், இந்த குளம், அதுக்கப்புறம் சமுத்திரம் ஏரியிலேருந்து தண்ணீர் வரத்துக்கு வழி, அம்மன் கோயிலுக்கு பொன் வேயுது, அதுக்கப்புறம் கதவு அமைக்கிறதுன்னு ஒரு 20க்கும் கிட்ட என்னென்னு பட்டியல் போட்டிருப்பார் அந்த கல்வெட்டில். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் அடுத்து போயிடுறாரு. அவருக்கு ஆசை என்னென்னா, அப்போ தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலை அவர் கட்டி முடிச்சிருக்காரு. அதே போல் திருவண்ணாமலை கட்டணுன்ற ஆசை தான் இது வந்து கேட்டு இந்த நாட்டு சபையிலெல்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணி இந்த இடத்த கொடுக்குறாங்க. அவர் கட்டினது தான் அந்த கோபுரம் ஆரம்பித்தது. அதை இவர் ஆரம்பித்தது வந்து 1514-15 இருக்கும். அவர் 29 இறந்துடுறாரு. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் 1570க்கு பிறகு செவ்வப்ப நாயகர் தான் அதை கட்டி முடிக்கிறாரு.
கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அந்த கோயில் கட்டிட்டு இருந்தாங்களா, இல்லை நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி ஒரு 10-20 வருஷம் கட்டினாங்களான்றது தகவல் இல்லை. ஆனால் சிவப்ப நாயகர் தான் இந்த 11 நிலை கோபுரத்தை கட்டுறாரு. ஆனால் 11 நிலை கோபுரம் கட்டுறதுக்கான கல்வெட்டு சான்றுகள்லாம் இவரே கொடுத்துட்றாரு. இடமெல்லாம் கிருஷ்ணதேவராயரே கொடுத்துட்றாரு. அவர் காலத்தில் முடியல. அப்புறம் இவர் தான் கட்டி முடிக்கிறாரு. இவர் கட்டி முடித்தது பற்றிய செய்திகள் அதே கோயில் ராஜகோபுரத்திலே பாடல் கல்வெட்டுகளாக வரும். அது வந்து ரொம்ப இந்த கோயில் எப்படி கட்டி முடிக்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு ஒருத்தர் வியந்து எழுதியிருப்பார் ஒரு பாடல் ஒன்று. அப்படியே மேகத்திரலேருந்து வந்து விழுந்த ஒரு ஆபரணம் மாதிரி இருக்குது இந்த கோயில் அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது சில நேரம் மேகம் சூழ்ந்துருக்கும் கோயிலே கூட அந்த மாதிரி. அது ரொம்ப அழகான கோயில் கட்டினாங்கன்னு பின்னாடி பாடல் வரும். ஸோ இப்போ கிருஷ்ணதேவராயர் பார்க்கும்போது வல்லாள மகாராஜா கோபுரம் தான் இருந்தது. வல்லாள மகாராஜா கோபுரம் வரும்போது கிளி கோபுரம் அதுக்கு உட்பட்ட பகுதி மட்டும்தான் இருந்தது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வல்லாள மகாராஜா அந்த ஒரு கோபுரமும் அந்த 3ஆம் சுற்று நினைக்கிறேன் அந்த திருச்சுற்று அமைச்சிட்டு அதில் வந்து அந்த கண்ட பேருண்ட பறவைகள் அந்த அந்த காட்சிகள் அவரோட அரசு சின்னங்கள் எல்லாம் அதில் வச்சுருப்பார். அது ஒரு முழு பக்கமும் வரும். அவரோட காலம் வந்து 14ஆம் நூற்றாண்டு 1348லேருந்து 60 வரைக்கும் அந்த காலத்தில் வருவார். அவர் தான் இதை கட்டுறாரு. அப்போ அவர் காலத்தில் பார்த்தது வந்து கிளி கோபுரம் தான் இருந்தது. கிளி கோபுரத்தோட தொன்மையான கல்வெட்டு பார்த்தோம்னா 1100 வருது, 1200 வரைக்கும் குலோத்துங்க சோழனோட காலத்தில் வருது. அவர் காலத்தில் தான். அப்போது அவர் பார்க்கும்போது அவ்வளோதான் இருந்துச்சு. அவர் வந்து தான் அந்த அடுத்த பிரகாரத்தை பெருசு பண்ணுறாரு. குலோத்துங்க சோழனுக்கும் உள்ளே போனோம்னா நமக்கு இப்போ இருக்கிற மண்டபம் இருக்குது இல்லையா, அந்த மண்டபம்லாம் ரொம்ப பிற்காலத்துது. அதெல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் கட்டினது. இது இந்த கொடிமரத்தாண்டு இருக்குதெல்லாம். நம்ம நேராக அதோட பழைய கட்டடம் பார்க்கணுன்னா அந்த மூலவர் கருவறை மட்டும்தான் பழசு. நம்ம நின்று கும்பிட்றோமே இது எல்லாமே நாட்டுக்கோட்டை நகரத்தார். சுற்றி வரோம் இல்லையா, அதுவும் அவங்களது தான். அவங்க காலத்தில் சோழர் காலத்தில் வந்து கருவறைக்கும் அந்த நான் சொல்கிற அந்த கிளி கோபுரத்துக்கு இடையில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருந்திருக்கு. அந்த கட்டடத்தை யார் காலத்தில் மாற்றி கட்டினாங்கன்னு தெரியல. அந்த சோழர் கால ஒரிஜினல் கட்டுமானம் எல்லாமே எடுத்துட்டு இப்போ இருக்கிற ஒரு 150 ஆண்டு பழமையான இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் 1903 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ கட்டினதாக சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த இப்போ நம்ம சாமிக்கு நின்று கும்பிட்ற இடமும் அது சுற்றி இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் இருக்கிற சிற்பங்கள்லாம் ரொம்ப பிற்காலத்துது, ரொம்ப எளிமையான வடிவம் இருக்கும். அதாவது ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தை இப்படி 2ஆக பிரிச்சிருப்பாங்க, கட்டமாக இருக்கும், சிற்பங்கள் இருக்காது. நம்ம அந்த புராண கதைகள் சொல்லக்கூடிய அந்த வரிசைகள் எதுவுமே இருக்காது, ரொம்ப ப்ளைனாக இருக்கும். அவங்க வந்து அதை ஏதோ பழசை பிரிச்சுட்டு அது என்ன காரணத்துக்கு அது எப்படி உடஞ்சிருந்ததா பாழடைஞ்சிருந்தான்னு தெரியல, அதை பிரிச்சுட்டு கட்டியிருக்காங்க. இது பிரிச்சுட்டு கட்டினாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் அந்த மூலையில் இருக்கிற துண்டு கல்வெட்டுலேயும் அப்புறம் கோயில் விரிவாக்கம் பண்ணாங்க, சிமெண்ட் ரோடு போட்டாங்க இல்லையா. அப்போ எல்லாத்தையும் உள்ளே இருந்து நோண்டி எடுக்கும்போது ஒரு பெரிய கோயில் கட்டுமான தூண்கள் எல்லாம் வெளியில் வந்து விழுந்தது. ஒரு 20 தூண் இருக்கும். அது நம்ம ஒரு சேது இருக்கார் இல்லையா ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து அதில் இருந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனார். அதில் பார்த்தோம்னா 2 தூணில் கல்வெட்டு இருந்தது. சரி நம்ம கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம்னா அது கோயிலோட அந்த வடமேற்கு மூலையில் தென்மேற்கு மூலையில் கொட்டி வச்சுட்டாங்க, அப்படியே கொண்டு போய் கும்பலாக. அதில் போய் எப்படியே தேடி கண்டுபிடிச்சி அந்த 2 கல்வெட்டையும் படியை எடுத்துகிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்த்தோம்னா குறுஞ்சிருப்பங்கள் கொண்ட ஒரு மண்டபம் ஒன்று இருந்திருக்கு. அதில் ஒரே பீஸ் தான் இருக்குது. 3 குறுஞ்சிருப்பம் ஒரு ஜானால தான் இருக்கும். அதுக்குள்ளே அழகாக கார்விங்கில் ஒரு சிவனோட ஏதோ ஒரு தோற்றத்து இருக்குது. 3 இருந்தது. அந்த மாதிரி ஒரே கல் தான், கல்வெட்டுலாம் இருக்குது. அதனோட தொடர்ச்சி லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை. இன்னொரு கல்வெட்டு ஒரு அந்த அதிஷ்டானத்தில் போகக்கூடிய ஒரு செய்தி வருது. அதுவும் ஒரு பாதி தாங்க, அதாவது ஒரு பீஸ் தான் கிடைக்குது. இன்னொன்று வந்து நகரீஸ்வரம் உடைய கோயில் அப்படி கட்டினதா, செம்பியன் மாதேவி கட்டினதா ஒரு செய்தி வர கல்வெட்டு ஒரு துண்டாக இருக்குது. இந்த கல்வெட்டுகள்லாம் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கோயில் எங்கே இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ கோயில் ஒரு பழமையான ஒரு கோயிலை மாற்றி இவங்க பின்னாடி கட்டிட்டாங்க. அது அந்த காலத்தில் நிறைய அப்படி தான் செஞ்சாங்க. கோயிலுக்கு தொண்டுன்ற பேரில் பழைய ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துகிட்டு கட்டுவாங்க. கல்வெட்டுகள் எல்லாம் அப்போலாம் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. அதெல்லாம் முக்கியமாக எடுத்துருக்குதா பார்க்குறதெல்லாம் நான் சொல்கிறது 150 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி போன கோயிலெலாம் திருவண்ணாமலை கோயிலோட அந்த மூலையில் எங்கேயோ ஒரு துண்டு கிடச்சதுனால நம்மளால் அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இப்போ இருக்கிற அந்த கிளி கோபுரம், அதுக்கு அடுத்து ஒரு மண்டபம் இருந்திருக்கும். நான் சொல்கிறது அந்த மண்டபம் தான் பிற்காலத்தில் இடிஞ்சு அதை ஏதோ மாற்றி கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற மூலவர் கருவறையும் கூட பிரித்து கட்டினது. நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த சிவன் இருக்கார் இல்லையா, அங்கே பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டு பார்த்தோம்னா ஒரு கல்வெட்டு தலைகளாக இருக்கும், இன்னொன்று ஒரு பீஸ் மட்டும் இருக்கும் இன்னொரு இடத்துல. கருவறை சொல்கிறோம், அதுவே அது விஜயநகர காலத்தில் கூட பிரித்து கட்டியிருக்கலாம். அதனால் அந்த கருவறை தான் ஆரம்ப காலத்தில் கட்டினது. யார் கட்டியிருப்பாங்க அப்படின்றதுல 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று வந்து இது பல்லவர் காலத்திலே இந்த கோயில் இருந்துச்சு, அல்லது திருவண்ணாமலை பற்றி பதிகமெல்லாம் பாடிட்டாங்க. யார்? ஞானசம்பந்தர், சுந்தரர்,
சுந்தரர் இல்லை, ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசு, மாணிக்கவாசகர் 3 பேர் காலமே 7ஆம் நூற்றாண்டிலே முடிஞ்சிடுதுன்னா அப்போது ஒரு முக்கியமான கோயில் இருந்திருக்குன்னு தெரியுது. கட்டுமானங்கள்லாம் நமக்கு கிடைக்கல. இந்த கட்டுமானங்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, மெக்கன்சின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், பழங்கால ஐரோப்பியர். அவர் வந்து இந்த சுவடிகள் எல்லாம் திரட்டி ஒரு கலெக்ஷன் வச்சுங்கிறாரு. அந்த மெக்கன்சியோட குறிப்புகளில் அவர் வந்து 1809 19 வரைக்கும் அவர் வந்து பார்த்துட்டு, இல்லை அவரோட பணியாட்களை அனுப்பி அந்த கோயில் இருக்கிற ஒரு 10 கல்வெட்டு அவர் வந்து படி எடுத்திருக்காரு. அதாவது தொழில் துறைன்னு ஆரம்பிக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. தொழில் துறை கல்வெட்டில் பிரிவு ஆரம்பிக்கிறதெல்லாம் 880க்கு பிறகு. அதுக்கும் 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து இந்த நிறைய கோயில் எடுத்திருக்காரு. அவரோட கலெக்ஷன் நீங்கள் சென்னையில் பார்க்கலாம். அதில் திருவண்ணாமலை கோயிலில் அப்போல்லாம் வந்து இந்த மை போட்டு எடுக்கிறது இல்லை, அப்படியே கண்ணில் அப்படியே படிக்கிறது, ஐ ரீடிங் சொல்லுவாங்க. பார்த்தாவே எழுத்துலாம் தெரியும். இப்போ தான் புரிஞ்சு போச்சு, அப்போலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பொழுது அதான் கையில் அப்படியே எழுதிக்குவாங்க. அப்படி எழுதின ஒரு கல்வெட்டு வந்து விஜய நந்தி விக்ரம பர்மருக்குன்னு ஒரு கல்வெட்டு வருது. நந்தின்னா பல்லவ மன்னனோட ஒரு கல்வெட்டு. அவர் பதிவு பண்ணியிருக்காரு 809க்கு பிறகு. 1902 இந்திய தொழில் துறை ஏஎஸ்ஐ வந்து பதிவு பண்ணும்போது அந்த கல்வெட்டு இல்லை. அதனால் அந்த கல்வெட்டு இல்லாததுனால இது பல்லவர் கால கோயிலுன்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சான்ஸ் போயிடுச்சு நமக்கு. நான் சொன்ன இந்த மாதிரியான இந்த கட்டுமானங்களை மாற்றி தான் சொன்னேன் இல்லையா, அதில் பல்லவர் கால கட்டுமானம்னு ஒன்று இருந்திருக்கு. ஏன்னா விஜய நந்திவர்மனோட காலம் இருக்குது. நந்திவர்மன்னா 880. அவர் கல்வெட்டு இல்லாததுனால அது வந்து அந்த பல்லவர்களுக்கான அந்த கிளைம் இல்லாமல் சோழர்களுக்கு போகுது. ஆதித்ய சோழன் கல்வெட்டு 875க்கு பிறகு இதுதான் அதிகபட்சம் எடுத்தீங்க அந்த கல்வெட்டு. இவரு எடுத்தாரு பாருங்க, நம்ம ஒரு ராஜபன்னீர் செல்வம் எடுத்தது. ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஆதித்ய சோழன் காலத்தில் ஒரு கல்வெட்டு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ராஜபன்னீர் செல்வம் காலத்தில் ஒரு அது கூட பார்த்தீங்கன்னா தெரியும், துண்டு கல்வெட்டு எங்கே வந்து எடுத்தார் அவர். இன்னொன்று அந்த மகிழ மரத்தை சுற்றி வந்தீங்கன்னாவே கல்வெட்டு கீழலாம் இருக்கும். மகிழ மரம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நீங்கள் கோயில் அப்படி சுற்றி வந்தால் சோழ கால கல்வெட்டுலாம் கீழே பாவி இருப்பாங்க. இதில் அந்த கல்லுங்களோட நடுவில் ஒரு கல்வெட்டு வரும். அப்படின்னா பிரித்து எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு பார்ட், ஒரு மெயின் போர்ஷன் அதுலேருந்து போயிடுச்சு. அந்த கல்வெட்டு படி பார்த்தோம்னா இது சோழ காலத்தில் ஆதித்யன் காலத்திலேயே இது கட்டப்பட்டதாக சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இப்படி இருவட்டில் வந்தோம்னா பல்லவர் காலத்திலே கட்டியிருக்காங்க, அதனோட கட்டுமானங்கள் கிடைக்கல. ஆதித்ய சோழன் காலத்தில் மூலவர் கருவறை அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறிய பகுதியாக இருந்திருக்கு. அதன் பிறகு ராஜராஜன், ராஜேந்திர சோழன் இவங்களெல்லாம் தானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைக்கிற தகவலின்படி குலோத்துங்கன் காலத்தில் தான் அந்த கிளி கோபுரம் வருது. குலோத்துங்கன் காலம்னா 12ஆம் நூற்றாண்டு அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் வல்லாள மகாராஜா காலத்தில் அதுக்கு அடுத்த என்க்ளோஷர் வருது. அதன் பிறகு விஜயநகர காலத்தில் இந்த இப்போ இருக்கிற இந்த கடைசியாக இருக்கிற 4 கோபுரம் இருக்கு இல்லையா, அதில் ராஜகோபுரம் மட்டும்தான் இவருக்கு சொல்கிறோம். திருமஞ்சன கோபுரம் விஜயநகர கட்டுமானம் தான். அது யார் கட்டினாங்கன்னு இல்லை. அம்முனியம்மன் கோபுரமும் விஜயநகர கட்டுமானம் தான். அந்த அம்மா கட்டினதுன்னு சொல்கிறது வந்து அது எந்த அளவுக்கு வரலாற்று உண்மைன்னு எனக்கு தெரியல. கீழே இருக்கிற கல்லாரன்னு சொல்லுவாங்கள்ல, கல் பகுதி இருக்குல்ல, அது வந்து அவங்க கட்டலை. அது விஜயநகர காலத்துது. ஏன்னா அதில் கல்வெட்டுலாம் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற அந்த சுதை பகுதி இருக்கு இல்லையா, சுவர் பகுதி, அதை அவங்க கட்டியிருக்கலாம். இல்லது அதுக்கான ஏதோ முயற்சிகள் அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம். அவங்க காலத்துக்கும் இந்த விஜயநகர காலத்துக்கும் ஒரு 200 வருஷம் வித்தியாசம் வர்றதுனால அது சாத்தியமானு நமக்கு யோசனை இருக்குது. பேகோபுரன்றதுக்கு சரியான வரலாற்று தகவல் இல்லை. ஆனால் விஜயநகர கட்டுமானம் ஸ்டைலிஸ்டிக் பார்த்தோம்னா அது விஜயநகர கட்டுமானம். ஸோ விஜயநகர கட்டுமானம். அதுக்கப்புறம் நாயக்கர், விஜயநகர பீரியடுக்கு முடிஞ்சு வர நாயக்கர், சிவப்ப நாயக்கர்லாம் நாயக்கர் வம்சத்தில் வருவாங்க. அவர் தான் முடிக்கிறாரு, அந்த ராஜகோபுரத்தை முடிக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து நிறைய இங்கே சிற்றரசர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஜமீன்தார்கள், வேட்டோலன் ஜமீன், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய தானம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் நிறைய திருப்பணிகள் அவங்களுக்கு தான். இப்போ பார்க்குற பெரிய ஸ்ட்ரக்சர், இப்போ இருக்கிற ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த மண்டபம் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ் இருக்குது, அதெல்லாம் நகரத்தார் மண்டபம் தான். அதன் பிறகு இந்த நகரத்தாரனே ஏதோ பூஜை மண்டபம்னு சொல்லுவாங்க. ஒரு ஓவியங்கள்லாம் இருக்குது பாருங்கள், மகிழ மரத்துக்கு மேற்கே இருக்காது அந்த மண்டபம். அது மாதிரி நிறைய மண்டபங்கள் எல்லாம் பிற்காலத்துது. இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் என்னன்னா, கோயிலில் ஓவியம் நிறைய இருக்குது. விஜயநகர காலத்து ஓவியமே நமக்கு இந்த 2ஆம் பிரகாரம் அந்த மேல் தளத்தில் முழுக்க இருக்குது. ராஜகோபுரத்தில் இருக்குது, திருமஞ்சன கோபுரம் இருக்குது. இப்போ அந்த யானை இருந்துச்சு இல்லையா, புறவி மண்டபம்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேல் விதானத்தில் இருக்குது. அதில் நிறைய ஓவியங்கள் இருந்திருக்கு, நிறைய சிற்பங்கள், 500க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள், பெரிய பிரகாரங்கள். இதை விட ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நிறைய கோயிலுங்களில் ஒரு பார்ட்டு நல்லா பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டை விட்டுடுவாங்க, கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. திருவண்ணாமலையில் அது வந்து ஒரு பூர்ணத்துவம், முழுமையான கோபுரம். அதனால தான் அந்த அழகு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் இருக்கிற ஆதி திருவரங்கம், பார்த்தா நல்லா இருக்க மாதிரி கிட்ட போனோம்னா அந்த தூண்கள் எல்லாம் அன்ஃபினிஷ்டாக இருக்கும். அதே போல் இதுலேயும் இருக்கும்.
திருக்கோயிலூர் கோயில்லையும் பார்த்தோம்னா ரொம்ப அன்ஃபினிஷ்டு தூண்கள்லாம் இருக்கும். திருவண்ணாமலை வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்சர், கிராண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக அழகு பண்ணியிருப்பாங்க. அது எங்கேருந்து எப்படி கோயிலை பார்த்தாலும் அந்த கோயில் நல்லா தான் இருக்கும். பிற்காலத்தில் கட்டினவங்க அப்படி தான் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலோட அந்த அழகு தான் வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக உள்ளே வர்றதுக்கு காரணம். ஆனால் அந்த அழகுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஆகமம், விதி இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது, ஒரு சிற்பக்கலை, கட்டடக்கலை நுணுக்கம் இருக்குது. அந்த நுணுக்கம்லாம் இல்லைன்னா அந்த கோயில் அழகாக இருக்காது. அது விகாரசமாக ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நேர்த்தி. அதில் எல்லாத்துலேயும் அதில் மாஸ்டர்னு சொல்லலாம். இப்போ ஒரு திராவிட கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூறுகள் இருக்குது இல்லையா? ராஜகோபுரம், ஆயிரங்கால் மண்டபம், மதில் சுவர் அப்படின்றதுக்கு. இது எல்லாத்துக்கும் ஃபைன் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை. அந்த ராஜகோபுரம் அப்படின்றது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு உயரமான கோபுரம். இதுதான் உயரமான கோபுரமே தமிழ்நாட்டில். இதுக்கு பிறகு 1986 தானே நமக்கு இது கட்டினாங்க, ஸ்ரீரங்கம் கோபுரம். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் 400 வருஷம், 400 வருஷம் இல்லை, ஆமாம் 600 வருஷம் இதுதான் உயரமான கோபுரம். இதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் 216 அடி, இது 217 அடி. ஸோ 600 ஆண்டுகளாக உயரமான கோபுரமாக இப்போ இது 400 ஆண்டுகளாக இதுதான் இருந்துகிட்ருக்கு. அதனால் முழுமையான ஒரு கோயில், முழுமையான கட்டடக்கலை, சிற்பக்கலை, அதனோட விஷயங்கள் எல்லாமே அடங்கினதுனாலையும் இதுக்கு சிறப்பு உண்டு. பார்க்குறவங்க யாருக்கும் அந்த பார்வை இல்லை. ஆனால் உள்ளே வராங்க, ஃபோட்டோ எடுப்பாங்களோ வழியோ, இதில் இவ்வளோ அழகு இருக்குது, இந்த விஷயங்களால் தான் இது வந்து நமக்கு அழகாக கண்ணுக்கு தெரியுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் பின்னாடி இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு கோயிலையும் அது அழகு பார்க்குறோம்னா அது அந்த வடிவமைப்பு கொண்டு வரதுன்றது ரொம்ப சாத்தியமான விஷயம். அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய கோயில் கட்டும்போது அதனோட உயரம், நீளம், அகலம் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைகிற ஒரு கோயிலில் இந்த ஒரு கோயில் உண்டு. சார், இப்போது இந்த கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டுகள் வந்து நம்ம ராஜகோபுரத்தில் இருக்குன்னு இப்போயும் இருக்குது, அந்த கல்வெட்டுகள் இருக்குது? இல்லை, கிருஷ்ணதேவராயரோட கல்வெட்டு வந்து அவர் ஏஎஸ்ஐ படி எடுத்த போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் 1000 பில்லர் மண்டபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இல்லை, நாங்களும் பல தடவை தேடி பார்த்துட்டு கோயிலோட எல்லா பகுதியும் பார்த்துட்டு அந்த கல்வெட்டு கிடைக்கல. ஆனால் நல்ல காலம் அந்த கல்வெட்டோட படி எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால் அந்த செய்தி கிடைச்சிது. நான் சொன்ன அந்த பெரிய நாட்டார் சபைங்கிறது அவர் கிருஷ்ணதேவராயர் வெளியிட்ட செப்பேடு, அந்த மடத்து செப்பேடு, அதுவும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் டெக்ஸ்ட் வந்திருக்கு. அதில் தான் அவர் வந்து இங்கே இந்த கோயில் இடம் கேட்டது, இவங்க கொடுத்தது, அந்த செய்திகள்லாம் அதில் தான் வருது. இது இல்லாமல் அண்மையில் நம்ம ஆய்வு நடுவத்தை சேர்ந்த நண்பர்கள் திருவண்ணாமலை சுற்றி தேடும் போது நிறைய கல்வெட்டுகள் திருப்பி பிரித்து காட்டின கோயில்கள் அவ்வளோ கிடைக்குது. அதாவது கல்வெட்டுகள் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது, ஒரு 4 வரி தான் இருக்குது. இப்போ கூட ஏதோ ஒரு ரோட்டில் இருந்து எடுத்துன்னு போய் குவியலாக கொண்டு போய் கல்வெட்டு கொண்டு போய் இதில் கொண்டு போய் போட்டாங்க, அந்த விழுப்புரம் ரோட்டில். அந்த ரோட்டில் இருக்கிற 2 கல்வெட்டில் ராஜராஜன் பேரோடு இருக்கிற ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அது பூமிக்குள்ளே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. எந்த கோயில் இது, எந்த பார்ட்டு, எந்த இதுன்னே தெரியல. அதே போல் நிறைய மண்டபம், தேர் நிற்கிற மண்டபம், அந்த கிரிவலத்தில் மண்டபங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா உள்ளே அங்கங்கே தலைகீழாவோ துண்டு துண்டு கல்வெட்டுலாம் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கு. பிற்காலத்தில் ஏதாவது சரிஞ்சு போச்சுன்னா இந்த சேம்பருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த கல்லுங்களை கொண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரியே நம்ம பழனிசாமி அவங்கெல்லாம் ஒரு 20 பீஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த திருவண்ணாமலை சுற்றி பல்வேறு இடங்களில் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த 11 நாள் திருவிழா, இது எல்லா பேட்டர்னும் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு உள்ளார. ஆமாம், 500 ஆண்டுகள் சொல்லலாம். ஆனால் கோயில் வழிபாடுக்கு இல்லையா, அதுக்கு வந்து சோழ காலத்திலேயே கொடுக்குறாங்க. இந்த காலை சந்தி வழிபாடுக்கு, இரவுக்கு அப்படின்னு எல்லாமே அந்த கோயிலுக்கு நடக்கிறதுக்கு திருவிழா அப்படின்னு இந்த மெகா ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறது வந்து விஜயநகர காலத்துலேருந்து இருக்கலாம். இந்த தேரே 100 வருஷத்துக்கு மேலே பழமையாக சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இருக்கிற தேரே 100 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே தேர் ஓடிட்டுருக்கு. அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். ஒரு தேர் 100 வருஷம் அதனோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் வச்சுக்கிறதுக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜயநகர காலத்துலேருந்து தொடர்ந்து அப்படியே வந்துட்டுருக்கு. 500 ஆண்டுகளாக இந்த பிரம்மாண்டம் இருக்குதுன்றது பிரிட்டிஷ்காரன் ரெக்கார்டு இருக்குது பாரு, கெசட்டியர்னு சொல்லுவாங்க. 1880களில் வந்த ஒரு சவுத்தார்காட் கெசட்டியரில் அப்போவே 1.5 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. நான் சொல்கிறது 870கள்லாம் இந்த மாதிரி ஒரு வண்டி போக்குவரத்தெல்லாம் இல்லாத காலம். ஆனாலும் அப்பவும் மக்கள் வந்து பல ஊர்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதோட இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்கார்டு பார்க்கணும், திருவண்ணாமலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத அந்த வாழ்வியலோடு பார்க்கணும்னா, பில்கிரிமேஜ் டு திருவண்ணாமலை 1845 அப்படின்னு ஒரு புக்கு இப்போ கூட ரமணாசத்தில் வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி இருந்திருக்குன்னு படத்தோடு வரைஞ்சிருப்பாங்க. படம் வரைஞ்சது இப்போது அவங்க வந்து மயிலம் பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வராங்க 1845 திருவிழா பார்க்குறதுக்கு. அவங்க அந்த வழியில் எப்படி வந்து 10 நாள் திருவிழா பார்த்துட்டு ஊருக்கு போகிறாங்கன்றது ஒரு அழகான ஒரு சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும் அந்த புக்கு.
அவங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமி கும்பிட்டு செஞ்சு வழியாக வராங்க. அங்கே அந்த வழிபோக்கு மண்டபங்கள்லாம் இருக்குது இல்லையா, அங்கே எப்படி தங்குறாங்க, தபால்கார் எப்படி வந்து அங்கே குதிரையில் வந்து தபால் மாற்றிட்டு போகிறாரு, அந்த மாதிரி செய்தி இருக்கும். இங்கே வந்து வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு அந்த வெள்ளக்காரன் எழுதுனால அவன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கான். இந்த வீடுகள்லாம் அந்த 4 பக்கம் இருக்கிற அந்த கூரை, உள்ளே இருக்கிற சமையல் ரூம் எங்கே இருக்கும், இது எங்கே இருக்கும், அது எங்கேன்னு, அந்த வீடுகளில் எப்படி இருக்கும், கடை எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு இங்கிலீஷில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ 180 வருஷம் ஆகுது இல்லை. 180 வருஷத்துக்கு முந்தைய திருவண்ணாமலை எப்படின்னா அந்த ஒரு புத்தகம் தான் அதுக்கு அவர் நேரடி சான்று, அவரே பார்த்து அதை எழுதுறாரு. அப்புறம் இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்டு நான் சொல்கிற கெசட்டியர் அதுக்கு வருது. அதுக்கப்புறம் உலகம் சுற்றிய தமிழன் ஏகே செட்டியாரோட அவரோட இதில் 2 இடத்துல திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறாரு. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி. கிரிவலப்பா அதில் எவ்வளோ சேரும் சகதியமாக இருக்குது, அங்கே எப்படி வந்து குங்குமத்தை குழைச்சி எல்லாம் போட்டுக்கிட்டு அடிப்பட்ட மாதிரி குழந்தைங்களை வச்சு பிச்சை வாங்குறது இப்போ பண்ணுறாங்க இல்லையா, கூத்துலாம். அப்போ எழுதி 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கூத்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்து அந்த வரலாற்று செய்திகள் கிடச்சிட்டே வருது. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இப்போது இந்த திருவிழாக்கு வர சொன்னீங்க அந்த மக்கள் வர்றது, அப்போ வரவங்க இந்த 10 நாள் இங்கேயே ஊர்லேயே இருந்து தங்கி முடிச்சுட்டு தான் திருப்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து போவாங்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னென்னா திருவிழா அப்படிங்கிறது எப்பவுமே கோயிலில் என்னதான் அந்த வைதிக வழிபாடுகள் நடந்தாலும் 10 வருஷம் திருவிழா தான் எல்லா தரப்பு மக்களுக்குமான இடம் கொடுக்குற இடம். நீ இப்போ நான் தேவிகாபுரத்துலேயும் அப்படி தான் இருக்கும். திருவண்ணாமலையும் முதல்ல ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு இனத்தை சேர்ந்த அல்லது ஒரு குழுவை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னொன்று, இந்த ஊரில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் ஏதாவது ஒரு பணியை கோயிலோட ஜாயின் பண்ணி வச்சுருவாங்க. பூ கட்டுறது எங்களுது, இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல தண்ணி கொண்டு போய் கொடுக்குறது எங்களுது, தீப கொப்பரை கொண்டு போய் மேலே வைக்கிறது எங்களுது, இப்போ கூட இருக்குது இல்லையா. இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லா சமூகங்களும் கோயிலுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும். அவங்க எல்லாம் எந்த நேரம் அது எல்லாமே அந்த பங்களிப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும்னா திருவிழா தான். ஸோ முதல் திருவிழாவில் ஆரம்பிக்கிறாங்க, பிடாரி அம்மனில் ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்பவுமே அதில் கூட நாட்டார் கோயிலில் தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தான், பிடாரி அம்மன் வழிபாடு தான் ஃபஸ்ட்டு. அந்த அம்மனை வழிபட்டுட்டு தான் பெரிய திருவிழாவுக்கு போவாங்க. அப்போ அந்த திருவிழாவுன்னும் போது அந்த ஏதாவது ஒரு சமூகம் வந்து அதுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அவர் அந்த முதல் நாள் திருவிழா பிடாரி அம்மன் திருவிழாவை அவர் பார்த்துக்குவார். இந்த கோயிலில் துணி கட்டி கொடுக்குறது இது நான் செய்வேன், அந்த தேருக்கு அலங்காரம் பண்ணுறதுல இந்த வேலையை நான் செய்வேன், இல்லை தச்சர் வேலையை நான் செய்வேன், இல்லை அதனோட ஃபிட்டிங்ஸ் ஏதாவது போயிருக்குது அப்படின்னா நான் செய்வேன்னு சொல்லி கோயிலில் இருக்கிற எல்லா அம்சங்கள்லையும் எல்லா சமூகத்தையும் டைப் பண்ணி வச்சுருவாங்க. ஏற்றத்தாழ்வு இருக்குது போகுதுன்னு ஒரு பக்கம் நம்ம இன்றைக்கி பார்வையில் பார்த்தாலும் அன்றைக்கி எல்லாரும் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. இன்னொன்று விஷயம் என்னென்னா, திருவிழாவில் சொல்லாமலே கூப்பிடாமலே பார்க்கணுன்ட்டு வெளியூர் மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரே இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரர் வந்து தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்க குடும்பத்தோட குழந்தைங்கள மூட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க. வர்ற இடத்துல அவங்கள ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்கள வரவேற்று அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுல தான் நம்மளோட சமூகம் அன்றைக்கி நல்லா இருந்தது. எல்லா இடங்களையும் நான் எங்கள் ஊர்லேயே நாங்கள் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் தெருவில் திருவிழா நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரங்க அடுத்தடுத்த வருஷம் வருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அவங்க வந்தாங்கன்னா தண்ணியில் படுத்துக்குவாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம், சில நேரம் சாப்பாடு கொடுப்போம், இல்லை அவங்களே கோயிலுக்கு போயிட்டு அங்கே அன்னதானம் ஏதோ சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் அந்த திண்ணையில் அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அந்த ஒரு 2 நாள் இருப்பாங்க, அதோட அடுத்த வருஷம் தான் வருவாங்க. திருவண்ணாமலைக்கு அப்படி தான். இங்கே வந்து ஏற்கனவே நமக்கு மடங்கள் அதுக்கான அந்த பணியை ஏற்று செய்து மடமே இல்லைனாலும் இங்கே வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி அன்னதானம் வரிஞ்சு கட்டி செய்கிறோம். அது அன்றைக்கிலேருந்தே அப்படி தான். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, சொந்தமாக வந்தாங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவோன்னு தெரியாது. ஆனால் திருவிழாவுன்ற பேரில் வந்தால் குடும்பத்தோடு வந்தாங்கன்னா அவங்கள உட்காந்து உபசரித்து அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி வந்தாங்கன்னா 10 நாள் அங்கே தான் இருப்பாங்க. அந்த 10 நாளில் அவங்க பார்க்கறது தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமான நினைவுகள் இருக்கும். அது ஒரு வருஷம் அவங்களுக்கு இருக்கும். நான் போய் திருவண்ணாமலைக்கு போனேன், அந்த தேரை பார்த்தேன். இப்போலாம் நமக்கு வந்து எத்தனையோ வடிவம் இருக்குது ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு விளையாடணும், பெரிய ரங்கராட்டனத்தில் ஏறணும், இல்லை பொம்மைகள் வாங்கணும்னா இந்த ஒரு திருவிழா தான். இதை முடிச்சு அடுத்த வருஷம் வர வரைக்கும் அவங்களுக்கு இந்த திருவிழாவை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ யாரும் திருவிழாவில் எதிர்பார்க்கறதுலாம் இல்லை. அது ரொட்டீனாக வருது, சடங்கு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ எங்கள் ஊரில் நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இல்லை, கிராமத்தில் இருந்தனால அந்த திருவிழாவை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். எப்போ அந்த பந்தல் போடுவாங்க, எப்போ அந்த வாகனம் வெளியில் வரும், எப்போ அது மேலே ஏறி விளையாடலாம், எப்போ அந்த பாட்டு போடுவாங்கன்னு கேட்டுட்டு இருப்போம். அதை விட்டுட்டாங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் ட்ரை தான். அப்புறம் பள்ளிக்கூடம் அது இதுன்னு தான் இருக்கும். அப்படி தான் இருந்திருக்கும் இதுவும். அது திருவண்ணாமலை என்னும்போது பெரிய ஊருன்னும்போது நிறைய ஊர் மக்கள் இங்கே வந்து 10 நாள் இங்கே தங்கி அவங்களுக்கான எல்லா கொண்டாட்டத்தையும் முடிச்சுட்டு தான் ஊருக்கு போயிருப்பாங்க. அதுக்கு சான்றாக தான் நம்ம சொல்கிற அந்த ஒரு வெள்ளைக்காரர் எழுதின அந்த புத்தகம். மயிலத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு யார் போய் பத்திரிக்கை கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது.
அவங்களும் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் அந்த தீபம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் கிளம்பி வருது, கொண்டாடிட்டு போகிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆயிரக்கணக்கான பேர் அந்த மாதிரி வந்து போயிருப்பாங்க. அதுதான் அந்த திருவிழா நமக்கான பண்பாட்டில் தொடரணும் அப்படின்றது. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நிர்வாகம் அல்லது அது எப்படி செஞ்சு முடிச்சா போதுன்ற அளவுக்கு சடங்கா வந்துருச்சு. செய்யறது. சடங்கு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியாவது அதை சமாளிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனோட உள்ளுணர்வோடு அதனோட வர்ற ஆளுங்களோ அப்படி இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி பதட்டம், வேகம் அப்படி போயிடுச்சு இல்லையா? ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உயிரோட்டமாக இருந்தது. அது நம்ம என்னோட ஊருன்றதுனால, அதுவும் பெரிய ஊர், பெரிய கோயில் இருந்ததுனால இதை வச்சு என்னால் அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி சொல்ல முடியும். என்னோட சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தேவிகாபுரம். அந்த ஊரில் இருந்து நான் பணி காரணமாக இப்போ 15-20 ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் இருக்கேன். என்னோட ஆர்வம் வந்து தேவிகாபுரத்தில் இருந்த அந்த கோயிலை ஒட்டி எனக்கு ஆர்வம் வந்து இந்த வரலாற்றில். அதன் பிறகு திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிற ஒத்த மைண்ட் செட் இருக்கிற நண்பர்கள் கிடைச்சாங்க. அதனால் இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவன்ற ஒரு அமைப்பை நிறுவி ஒரு 10 ஆண்டுகளாக இங்கே மாவட்டத்தில் நிறைய நடுகற்கள், கல்வெட்டுகள், பாறை ஓவியங்கள்னு அதை ஆவணப்படுத்துறதும் 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கோம் இந்த 10 ஆண்டுகளில். ஸோ இதில் என்னோட பணிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவட்டம் தான் என்னோட பரப்பு. ரொம்ப அதிகமாக பயணப்படுறது இல்லை. இந்த மாவட்டம் அப்படிங்கிற ஒரு அலகு யூனிட் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய தகவல்களை இந்த 7-8 ஆண்டுகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதை புத்தகமாகவும் பண்ணியிருக்கோம். அதில் திருவண்ணாமலை வந்து இப்போ நான் இருக்கிற இடங்கிறதுனால தொடர்ந்து திருவண்ணாமலை பற்றி ஆய்வுகளும் அந்த ஒட்டிய பகுதிகளெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். மகிழ்ச்சி சார். இவ்வளவு நேரம் வந்து திருவண்ணாமலை சார்ந்த பல்வேறு வரலாற்று சான்றுகளோடு நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து தெரிவிச்சிங்க. அதற்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம வேறு ஒரு தகவலோடு, திருவண்ணாமலை சார்ந்த தகவலோடு உங்களோட சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.